கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை நாங்கள் ஸ்துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் நீரே எங்கள் தேவன். உண்மை ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாளில் கர்த்தரை பயன்படுத்த முடியாத கொடுத்த நல்ல தேவக்காக தேவசுவே உங்கள் ஸ்தோத்திரம்ப்பா, உங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனை மூலமாக பார்க்குற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக உங்கள் ஸ்தோத்திரம்ப்பா. தேசத்தில் சூழ்நிலையினால நாங்கள் கர்த்தரை சபைகளை கூடி ஆராதிக்க முடியாத நிலைமையில இந்த மூலமாக தேவனை மயப்படுத்த முடியாத தேவரையும் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளையுமே இந்த கிருபையின் அபிஷேகம் இறங்க முடியாது இருக்கிறோம். ஆவியானவரை உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்கி வந்து இந்த ஒரு கேட்கிறதான வசனங்களை சத்தியங்களை கை கொண்டு நடக்கத்தக்கதாக ஆண்டவர் தாமே அவர்கள் கிருபை சருபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நம்முடைய ஆராதனையை பொருட்படுத்திக் கொள்ளும் பரிசுத்தவான்கள் தேவ மக்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையை நினைத்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராத பிரசுத்தம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆண்டவர் நாம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசுநாதருக்கு ஸ்தோத்திரமே. தோசியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. தோசியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி ஸ்துதி பாடி. கோடா கோடி தூதர்கள் சபை கூடி ஸ்துதி பாடி. பாடியுமை துதிக்க ஆடியானும் உமை துதிப்பேன். பாடியுமை துதிக்க ஆடியானும் உமை துதிப்பேன். கண்ணிய கீதம் பாடி இயேசு மன்னவரையே போற்றி. கண்ணிய கீதம் பாடி இயேசு மன்னவரையே போற்றி. உன்னியுமை துதிக்க உமையானும் உமை துதிப்பேன். உன்னியுமை துதிக்க உமையானும் உமை துதிப்பேன். பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்திபரே சுவையே.
வாழ்த்தியுமை துதிக்க யானும் பாடியுமை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசுநாதர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசுநாதர்க்கு ஸ்தோத்திரமே. தோசியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. தோசியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பேலனே வெற்றி சிகரமே. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பேலனே வெற்றி சிகரமே. சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் இன்று என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுதே. தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே. தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவேன். தேவாவியில் நிறைந்து நானும் ஆடி பாடிடுவேன்.
எப்படி முன்னாட்களில் ஆராய்ந்தார்களோ அதே போல இந்த நாட்களையும் ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவர் எல்லாருக்கும் திரும்ப தர முடியாத சோதனம் பண்ணுவோம். தேவையான நல்ல சத்தியங்களை ஆலோசனைகளை கத்த வெளிப்படுத்த தர முடியாத சோதனம் பண்ணுவோம். சமூகத்திலே இந்த ஆராதனைக்கு வந்த இந்த முகநல மூலமாக ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவர்களையும் நினைக்கிறோம். கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, போன எங்களுக்கு தேவையான நல்ல சத்தியங்களை விளங்க பண்ணித்தார். நம்முடைய சத்தியத்தை கேட்கிறதான தேவ பிள்ளைகள் எல்லாரும் அதை கைகொள்ளக்கூட கிருபை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆண்டவர் சோதரம். இன்றைக்கு நாம் சோதரம் 12ஆம் தேதி 7வது மாதம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். பரிசுத்த வீட்டிலே நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த தேவனுடைய ஆராதனையை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் கர்த்தரை சோதரிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஒரு சோதரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகளை நாம் வந்து கை கொள்வதற்காக ஆண்டவர் நமக்காக இந்த தேவ புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து நாம் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார். இதுக்காக தான் நமக்கு இந்த பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டார். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் ஆண்டவர் 45ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிறதான உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள். இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள். சோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு வார்த்தை அந்த கர்த்தருடைய பரிசுத்த வேதம் நமக்கு சொல்வது. இப்படி செய்வதனால் ஆண்டவர் சொல்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள் அப்படி எழுதியிருக்கிறார். இல்லையா? கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதம் இந்த மத்திய சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே சகோதரன் 38வது வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு சொன்னதான வார்த்தைகள் எல்லாம் அங்கே நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சகோதரன் இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவருக்கு மகிமை. இயேசு என்ன சொன்னார் என்பதை அந்த வசனத்திலே நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் 38வது வசனத்திலிருந்து 45ஆவது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லிவிட்டு 45வது வசனத்திலே இயேசு சொல்கிறார், இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இந்த சத்தியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் கடினமான ஒரு சத்தியமாக தான் காணப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தை குறித்து அவர் சொல்லும்போது இது நமக்கு பாரமானவைகள் அல்ல என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இது நமக்கு பாரமானது அல்ல. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள் நாம் எல்லாருக்கும் கை கொள்வதற்கு பாரமானவைகள் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் என்னுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சீசனுக்கு கூட சில நிலையில் ஆண்டவரே இது கடினமான உபதேசம் என்று சொல்லிவிட்டு பின்வாங்கி போனதாக கூட வேத வசனம் என்று சொல்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய இந்த நல்ல வார்த்தை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதிலும் ஒரு மேன்மையான ஒரு படி தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்கிறதை இந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்கிறோம் ஒரு அனுபவம், தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்கிறது இன்னொரு அனுபவம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் யார் அவர் சுவாசித்து அவருடைய நாமத்திலே கட்டிக்கொண்டு ஞானம் சாதிக்கிறார்களோ அவர்களால் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:12 நீங்கள் படித்தா என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னால் எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரர்கள் அப்படி இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய ஆவியிலே யார் நடத்தப்படவில்லையோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல. தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படாவிட்டால்
நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய புத்திரர் என்று சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய ஆவியிலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்திரர்கள் என்று சொன்னாலே அதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை இருக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் என்று சொன்னால் ஒரு உரிமை என்று சொன்னாலும் புத்திரர்கள் என்று சொன்னால் அதை விட ஒரு மாறாத ஒரு உரிமை இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பல காரியங்கள் பைபிளிலே சொல்லலாம். பிள்ளைகள் என்று சொன்னால் ஆபிரகாம் பாருங்கள் சோதரன் சாராள் மூலமாக பெற்ற பிள்ளைகள் இருந்தார்கள். ஆதியாகம புத்தகத்தில் நீங்கள் படித்தால் கேத்தூரால் மூலமாக பெற்ற மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் புத்திரர்கள் என்று சொல்லும்போது ஆபிரகாமுடைய சன்னதியிலே அவருடைய வித்திலிருந்து வந்தவர்கள் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய சத்தியத்தை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் புத்திரர்கள் என்ற ஒரு பெயர் கிடைக்கிறது. நீங்கள் புத்திரராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதவசனத்தின்படி பரிசுத்தாவினால் நடத்தப்பட வேண்டும். யார் பரிசுத்தாவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் பல தேவனுடைய புத்திரர்கள். அதற்கு மாறும். அது மட்டுமல்ல, இங்கே பாருங்கள், அதுக்கு நிறைய சத்தியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், முதல்ல சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டளைகள் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தது சொல்கிறார், அங்கே பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவருடைய கண்ணை ஒருவர் சேதப்படுத்தினால் மற்றவருடைய கண்ணை அவர்கள் சேதப்படுத்த வேண்டும். இது நியாயப்பிரமாணம். ஒருவருடைய ஒரு பல்லை அவர்கள் சேதப்படுத்தினால் மற்றவர்கள் அவருடைய பல்லை சேதப்படுத்த வேண்டும். இது நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரவில்லை என்று சொல்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னாரு, மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் உண்டானது, இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியம் உண்டானது என்று சொன்னார். நியாயப்பிரமாணத்தை விட மேலான ஒரு பங்கு கிருபை, அதை விட சத்தியம். அதுதான் பாருங்க நம்மை முழு மாற்றி விடுகிறது, முழு சொந்தக்காரர்களாய் நம்மளை மாற்றி விடுகிறது. அவருடைய மாம்சத்துக்கு அவருடைய இரத்தத்துக்கு நம்மை பங்காளிகளாக மாற்றி விடுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாக அவருடைய அவயங்களாக நம்மை மாற்றி விடுகிறது. ஒரே சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒரே அனுபவத்திலே பாருங்கள், இந்த அனுபவங்கள் நம்மளை என்ன செய்து பாருங்கள் கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சுதந்திரம். பிள்ளைகள் என்று சொன்னால் சுதந்திரம் தான். ஆனால் புத்திரர் என்று சொன்னால் சுதந்திரத்திற்கு மட்டுமல்ல, அதற்கு அடையாளமானவர்கள். எத்தனையும் எவ்வளவும் கொஞ்சம் கூட மாற்றப்படாத, கொஞ்சம் கூட குறைக்கப்படாத, கொஞ்சம் கூட சுதந்திரம் இருபடாத ஒரே பிரமாணத்தில் தான் தேவனுடைய புத்திரர்கள். பாருங்க, இங்கே தேவனுடைய புத்திரராக வேண்டும் என்று சொன்னால் நிறைய சத்தியம் அங்கே சொல்லியிருக்கிறார். மற்றவருடைய வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா சொல்லியிருக்கிறது, ஒருவன் வசனத்தை எடுத்தால் அவனுக்கு பாருங்கள் அங்கேயே விட்டு விட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சோதரம் ஒருத்தவங்க வசனத்தை எடுத்துட்டான், அவனுக்கு இந்த அங்கேயும் வேணுமாப்பா நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லணுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பைபிள் சத்தியம் விதமாய் சொல்கிற பாருங்கள், யாவன் ஒருவன் தன் அங்கேயே கேட்கிறானோ அவனுக்கு ஒரு வஸ்திரத்தை விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஒரு மைல் தூரம் ஒருவன் உன்னை நடக்க பண்ணினால், பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் நீ நடந்து போ அப்படி சொல்கிறார். மணி கட்டாயமாய் உங்களை வேணுக்குன்னு சொல்லி 1 மைல் தூரம் அவனை நம்ம நடக்க வைத்தால், நாம் மாறாக அதற்கு பதிலாக 2 மைல் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்காக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, யார் உங்களிடத்திற்கு என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டுமா அப்படி ஆண்டவர் சொல்கிறார். கேட்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுவார்கள்? கேட்கிறவங்களிடத்தில் கொடுக்க வேண்டும். யார் உங்களிடத்தில் கடன் கேட்டாலும் முகம் கோணக்கூடாது அப்படி எழுதியிருக்கிறது. ஆண்டவர் சோதனம். கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களிடத்தில் இருந்தால் யார் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும். வேதவசனம் அப்படியே உங்களுக்கு போதிக்கிறார். பயிற்சி கொண்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, முகம் கோணக்கூடாது, அந்த மகிமை உண்டாகும். இந்த வசனத்தெல்லாம் நம்ம பைபிள் படிச்சிருந்தாலும் நம்ம கை கொள்ளுறது நமக்கு கொஞ்சம் கடினம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நமக்கு பாரமானவைகள் அல்ல. அவருடைய கட்டளைகளெல்லாம் நம்ம கை கொள்வதே பாரமானவர்களாக
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்கிறது. வசனத்தை நம்பி தான் தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவிக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் இந்த வசனத்தை கை கொள்கிறோம், நாங்கள் இதை பிரசங்கம் பண்ணுகிறோம், நாங்கள் இதை செய்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்து இதை கை கொண்ட பிறகுதான் இதை நமக்கு என்ன செய்தார் பாருங்க, கை கொள்ளும்படிக்கு நமக்கு அவர் மாறாத கட்டளையாக, மாறாத பிரமாணமாக அவர் நமக்கு போய்த்திருக்கிறார். அதனாலே நீங்கள் இந்த வசனத்தை ஒரு நாள் மறந்து விடவே கூடாது. தேவனுடைய வசனத்தை மறக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாராக. ஆண்டவர் வசனத்தை யார் மறக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் மறப்பார். அது மட்டும் இல்லை, அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் கூட மறந்துடுவார். எப்படி எழுதியிருக்கிறார் ஆண்டவருடைய பைபிள் சொல்லுகிறது போல, யார் அவரை மறக்கிறாங்களோ அவர்களையும் மறப்பார், அவருடைய பிள்ளைகளை என்ன செய்வார்னு கேட்டார். அதனால் இயேசு சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்ற பக்கத்தில் இருக்கிறவங்களை சிநேகிக்க வேண்டும், ஒருவன் சத்துருவாக இருந்தால் அவனை பகைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க சொல்கிறார். நீங்கள் உங்கள் சத்துருக்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் சிநேகிங்கள் என்று சொல்கிறார். உங்களை சபிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் சபிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் நாம் எதற்கு இதை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய புத்திரர்கள் என்று பெயர் வாங்குவதற்காக, புத்திரர்களாக இருப்பதற்காக. புத்திரருக்கு மகிமை, ஆண்டவருக்கு சோதரம். தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்வதில் பாருங்க, ஒரு மாறாத ஒரு வாக்குத்தத்தை, மாறாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். பைபிள் சொல்லுறது பிள்ளைகள் என்று சொன்னால் பாருங்கள், ஆண்டவர் சோதரம். வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் அவன் புத்திரராய் மரண உரைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்காதுன்னு கேட்டால் சுதந்திரம் கிடைக்காது. ஏன்னு கேட்டால் அவனுக்கு சிறு பிள்ளையாக இருக்கும் வரைக்கும் அவனுக்கு பாருங்க வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. சிறு பிள்ளைகள் ஒரு வளர்ச்சி அடையாத வரைக்கும் அவர்கள் பாருங்க அவர்களுடைய சுதந்திரத்தையே அவர்களுக்கு அனுபவிக்க முடியாது. ஒரு தகப்பனாருக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சோதரம். தகப்பனார் பாருங்க மறித்து போகிறார். ஆனால் இவன் சிறு பிள்ளையாக இருந்தான்னு சொன்னால் அந்த சுதந்திரத்துக்கு அவன் உடனடியாக அவன் என்ன செய்ய முடியாது என்று கேட்டால் பங்குள்ளவனாய் அவன் வர முடியாது. ஆண்டவர் சோதரம். அவன் குறிப்பிட்ட அளவுக்கு அவன் வளர்ச்சி அடைந்து இவருடைய பிள்ளைதான் என்று சொல்வதை திட்டமும் தெளிவுமாய் அவன் நிரூபிக்க வேண்டும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். திட்டமும் தெளிவுமாக நிரூபிப்பதற்கு பல அத்தாட்சிகள், பல சாட்சிகள் அதுக்கு தேவைப்படுகிறார். ஆண்டவருக்கு சோதரம். அப்படின்னா தான் அவன் என்ன செய்ய முடியும் பாருங்கள், அந்த சுதந்திரத்துக்கு பங்காளியாக முடியும். அதனால தான் பாருங்கள், கலாச்சாரம் நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தார்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிற காலம் வரைக்கும் அவன் சுதந்திரவாதி அல்ல. ஆண்டவர் சோதரம். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதரம். ஈஸ்வரத்துக்கு 2 பிள்ளைகள் அப்படின்னு வைத்தாலும், ஒருவன் பாருங்கள் அடிமைத்தனத்திலே பிறந்தவன், இன்னொருவன் சுவாதீனத்திலே பிறந்தவன் இருக்கிறான். அதனால் பிள்ளைகள் என்று சொல்வதை விட கர்த்தருக்கு சோதரம், புத்திரர்கள் என்று சொல்வதை ஆண்டவர் சத்தியம் மிகவும் அதிகமாக நமக்கு என்ன செய்து பாருங்கள். இப்படி நீங்கள் செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள். கர்த்தருக்கு சோதரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, ஆண்டவர் நல்லவர். ஆகினால அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, நல்லவர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை ஒதுக்கி பண்ணுகிறாராம், மழையை அவர் பெய்ய பண்ணுகிறாராம் அப்படின்னு இருக்கிறார். ஆண்டவருக்கு பாருங்க, நல்லவராக இருந்தாலும் தீவிரராக இருந்தாலும் அவர் மேலே பாருங்க நீதியின் சூரியன் அவர் மேலே உதிக்கிறார். அவர் மேலே என்ன உதிக்கிறது என்று கேட்டால், நீதியின் சூரியன் உதிக்கிறது மட்டுமல்ல, மழையில் கூட தீவிரராக இருந்தாலும் அவர்கள் மேலேயும் அவர் பெய்ய பண்ணுகிறார். அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவரே பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நீங்கள் எல்லாம் இந்த சத்தியத்தை கவனிக்கிறதுனாலே ஒரு விஷயம் கூட மேலான சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிள்ளைகள் என்று சொல்றதில் மேன்மையான ஒரு சுதந்திரத்தை புத்திரர்களாய் நீங்கள் மாறி அனுபவிப்பதற்காக இந்த வசனம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் பாருங்க. ஒரு பக்கத்திலே நாம் பிள்ளைகள் என்று சொல்லி, இன்னொரு பக்கத்திலே நாம் புத்திரர்கள் என்று சொல்லி, இன்னொரு பக்கத்தில் இயேசு இதை ஏன் சொல்கிறார் என்று கேட்டால்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்திலே ஆண்டவர் இயேசு பூர்ண சற்குணராக இருக்கிறார். அதனாலே அவருடைய பிள்ளைகளும் பூர்ண சற்குணராக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூர்ண சற்குணராக இருக்கிறது போல பிள்ளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். இயேசு உலகத்தார் அல்ல, அவருடைய பிள்ளைகளும் உலகத்தார் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையே ஜீவனாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்பி கர்த்தரை நீங்கள் பின்பற்றணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சோதரம். நீங்கள் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 48வது வசனம் வாசிக்க பார்ப்போம். நீங்கள் பூரணராக மாற வேண்டும். சற்குணர்களாக நீங்கள் மாற வேண்டும். இன்னும் பூரணராக இருக்க வேண்டும், இன்னொரு சற்குணராக இருக்க வேண்டுமா? பூர்ண சற்குணராய் மாறுவதற்காக, பூர்ண சற்குணராக இருப்பதற்காக, பூரண சற்குணராக இருப்பதற்காக பாருங்க, இந்த வேத வசனத்தை எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கை கொள்ளக்கூடிய கிருபை உள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இந்த வசனத்தை கேட்டு அதை கை கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வேத வசனத்திலே சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் என்று கேட்டால் பாருங்க படிக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இயேசு ஆண்டவர் பூரண சற்குணர் என்று சொல்கிறார், பூரணரா என்று சொல்கிறார். உங்கள் பிதா பூர்ண சற்குணராக இருக்கிறது போல நீங்கள் பூர்ண சற்குணராக வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து ஒரு மேலான ஒரு ஸ்தானத்தை அடைவதற்காக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் புத்திரர்கள் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். ஆகினால்தான் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவனுடைய குறித்து நாம் அறிந்து சிந்தித்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த வேத வசனம் நமக்கு ரொம்ப மிகவும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகத்திலே நீங்கள் வாசிக்க பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் வந்து எந்த அளவுக்கு பட்சபாதம் இல்லையா, யாதொரு வேற்றுமையும் நிழலும் அவரிடத்தில் இல்லை, எந்த ஒரு வேற்றுமையும் அவரிடத்தில் இல்லை, எந்த ஒரு வேற்றுமையும் நிழலும் அவரிடத்தில் இல்லை அப்படி எழுதுகிறார் யாக்கோபு. யாக்கோபு நிறுவனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிறது, நன்மையானதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது, அவரிடத்தில் எந்த ஒரு வேற்றுமையும் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் ஸ்தோத்திரம். நிறைய வசனத்தை நாம் வசனத்துக்கு ஆதாரமாக படிக்க முடியும். என்ன புத்தகத்தில் நீங்கள் படித்தால் சொன்னால் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்தன் அல்ல, அவர் சொல்லி செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்து அவர் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் மகிமை உண்டாகும். யாக்கோபு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வார்த்தையெல்லாம் ஆம் என்று இருக்கிறது, ஆமேன் என்றுமே இருக்கிறது. இந்த வார்த்தையில இல்லை என்று இல்லவே இல்லை. சொன்னால் சொன்னதுதான், எழுதினதுதான், தேப்பு எழுதினதுதான். அது ஒன்றுவால் என்ன செய்ய முடியாது. பாருங்கள், இதே போல இந்த வேத வசனத்தையே கர்த்தர் நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் கவனிக்க முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி செய்வதனாலே நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இப்படி செய்வதனாலே நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள், இப்படி செய்வதனாலே நீங்கள் தேவனுடைய சற்குணர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை இயேசு நமக்கு சொல்லும் முன்பாலே இந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கையிலே அவர் அத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்தார். அத்தனை பகுதிகளையும் அவர் என்ன செய்தார் பாருங்கள், கடந்து வந்தார். அந்த வசனத்தில் எழுதியிருக்கிற பாருங்கள், ஆண்டவர் சத்துருக்களை அவர் சிநேகித்தார், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதித்தார், துன்பப்படுத்துறவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணார், அவர்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணினார். பாருங்க, இயேசு செய்தது தான் நமக்கு சொல்கிறார். இயேசு செய்யாததை நமக்கு என்ன செய்யலை, பாருங்க சொல்லவில்லை. ஆனால் இயேசு செய்ததை அவர் நமக்கு சொல்லதுனாலே நாம் கூட இந்த வசனத்தை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், பாருங்க கை கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த உலகத்திலே கிறிஸ்தவம்
தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் மகிமை. ஏன் விசேஷமானவர்கள், ஏன் கனமானவர்கள், ஏன் மேன்மை உள்ளவர்கள், ஏன் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறோம் என்று கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே. நம்முடைய இந்தியாவுடைய சோதரம் தேச தந்தை என்று போட்டப்படுகிற மகாத்மா காந்தி கூட வேத புஸ்தகத்திலே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை படித்து இயேசு சொன்னபடி ஒரு கன்னத்தை ஒருத்தன் அடித்தால் அவன் மறு கன்னத்தை அவனுக்கு திருப்பி கொடு என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர் நினைத்து தான் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அகிம்சை முறையை கொண்டு வந்தார் ஆண்டவர் சோதரம். அன்னை தெரசா அவர்கள் கூட அவருடைய ஸ்தாபனங்கள் 123 நாடுகளிலே இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு கடைக்காரனத்தில் போய், ஐயா நான் பிள்ளைகள் வளர்க்குறேன், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று அவர் கையில் இட்டு கேட்டபோது காரி அவர் அப்படியே அந்த மூஞ்சிலை துப்பி விட்டான். அதை தன்னுடைய கர்ச்சிப்பினாலே கையாலை துடைச்சி விட்டு, சரி ஐயா நீங்கள் துப்புனதெல்லாம் எனக்கு, நீங்கள் என்னை அவமானப்படுத்தினதெல்லாம் எனக்கு, ஆனால் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க, நான் வளர்க்குற அனாதை பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்க என்று அவர்கள் கேட்டபோது அவருடைய அந்த மனுஷன் உள்ள உடைந்து மனம் மாறி ஆண்டவர் மகிமையுண்டார். அவருடைய ஊழியத்திற்கு ஒரு பெரிய மகாபெரிய பலனாக என்ன செய்தார் என்று கேட்டால் மாறினான் என்று சரித்திரம் இல்லை. இயேசு சொன்ன சத்தியம் இந்தியாவுக்கே பெரிய ஆசீர்வாதமாகி மாறினது, உலகத்துக்கே பெரிய ஆசீர்வாதமாகி மாறினது. தேச தந்தைகள், தேச பிதாக்கள் இயேசு சொன்ன அந்த வார்த்தை கொண்டுதான் அகிம்சை நிலைமை பின்பற்றினார்கள். அதனால்தான் பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரமானது அகிம்சை மூலமாக தான் வாழ்ந்தார்கள். நம்ம வெள்ளக்காரன் கூட என்ன செய்தான் பாருங்க, இது அகிம்சையை கண்டுதான் பயந்து போடி போயிட்டான். ஆண்டவர் சுதந்திரம் உண்மையாக தான் சத்தியம். சரித்திரம் திரும்பி பார்த்தீங்கன்னா சரித்திரம் எல்லாம் அதையெல்லாம் சொல்லும். ஆனால் இயேசு சொன்ன சத்தியம் ரொம்ப உயர்ந்தது. இதை கை கொண்டு அவர் நமக்கு போதித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் கை கொண்டு போதிக்க முடியாத உங்களையும் என்னையும் இந்த கிருபை உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு அது உதவி செய்வதா இருக்கிறது. இயேசு சொன்னார், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலிங்கில் வைக்காமல் விளக்கை தண்ணீர் மேல் வைப்பார்கள், இந்த வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொன்னார். ஒருத்தர் விளக்கை கொளுத்தினா அதை கொண்டு கட்டிலுக்கு கீழே வைக்கக்கூடாது. எங்கே உயர்வான இடம் இருக்கிறதோ அங்கே கொண்டு தான் விளக்க வைக்கணும். அதை பார்த்து தான் அநேகர் வெளிச்சம் செய்வாங்க. அதனால்தான் இயேசு சொன்னார், நீ உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே கொட்டப்படுவதற்குமே அன்றி வேறு ஒன்றுக்கு என்ன செய்யாது என்று கேட்டான். நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பீர்களாக, நீங்கள் தேவனுடைய சத்துணராக இருப்பீர்களாக. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய சோபத்துக்கு பங்குள்ளவர்களாக இருப்பீர்களாக. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களையும் இந்த கிருபை உள்ள வசனங்கள் அப்படியே மாற்றும். வசனத்தை கேட்டால் இந்த வசனம் உங்களை அப்படியே உருவாக்கும் என்பதிலே எந்த ஒரு சத்தியமும் கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால்தான் பாருங்கள், சுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்டபடி கர்த்தரை பின்பற்றி என்ன செய்கிறார்கள் பாருங்க, அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் கர்த்தரேசுவுடன் வருவாரே, பரிபூரண சென்று வாரே. கர்த்தரேசுவுடன் வருவாரே, பரிபூரண சென்று வாரே. கானான் பயணம் சென்றிடுவோமே.
சொன்னபடி இப்படி நீங்கள் செய்வதனாலே உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, சோதரம், அருமையான தேவனுடைய சத்தியம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சோதரம், சுதந்திரத்திலே பாருங்கள் பங்குகளிலே விதவிதம் பங்கு இருக்கிறது. எல்லாருக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் ஒரே பங்கு என்ன செய்ய முடியாது, பாருங்கள் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் பாருங்கள் சோதரம் ஒரே சமநிலையில் என்ன செய்ய முடியாது, பாருங்கள் கொடுக்க முடியாது. வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு நியமனம் இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு மூத்த பிள்ளையாக ஒருவன் பிறந்தால் அவனுக்கு தகப்பனுடைய பங்குலே கூட ஒரு மடங்கு ஒரு பங்கு அவனுக்கு கொடுக்க வேண்டும். வேத புத்தகத்தில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் சோதரம் ஒரு சகோதரனுக்கு ஒரு பங்கு கொடுக்கறதை விட ஒரு மூத்தவனாக இருந்தால் அவனுக்கு கூட ஒரு பங்கு என்ன செய்யறாருன்னு பாருங்க கொடுக்குறாரு. நீங்கள் வேத புத்தகத்தை ஆதியான புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். காணியாட்சிகளை பிரிப்பதிலே, சுதந்திரத்திலே, சொத்திலே பங்கு கொடுப்பதிலே, இதிலெல்லாம் பல உயர்ந்த தாழ்ந்த அனுபவங்களெல்லாம் என்ன செய்யப்பாரு இருக்கிறார். இதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அப்படிதான். கர்த்தர் சோதரம், நாம் தேவனுடைய மாறாத அவருடைய புத்திரர்கள், அவருடைய சுதந்திரத்துக்கு அடையாளமானவர்கள், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகள், அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரர்கள் என்று நம்ம விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால் இந்த சத்தியத்துக்கு எல்லாத்துக்கும் பாருங்கள் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த சத்தியம் சொல்வதை நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சோதரம், இப்படி நீங்கள் செய்வதனாலே பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள். அப்போ நீங்கள் புத்திரராக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வேணாலும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், எப்படி வேணாலும் என்ன செய்யலாம். புத்திரராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை நேசிக்கிறவர்களை மட்டும் நீங்கள் நேசித்தால் போதாது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்கள் உங்களை நேசத்தை விளங்க பண்ண வேண்டும். நீங்கள் புத்திரராக மாற வேண்டாம் என்று நினைத்தால் உங்கள் சகோதரர்களை மட்டுமே நீங்கள் வாழ்த்தினால் மட்டும் போதும். மற்றவர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டிய அவசியமே என்ன செய்யல. அது கீழே இருக்கிறது, உங்களை சிநேகித்தவர்களால் மட்டும் நீங்கள் சிநேகித்தால் போதும். அது மட்டுமல்ல, ஆயக்காரர்கள் கூட அப்படிதான் செய்கிறாங்க. யார் தங்களை நேசிக்கிறாங்களோ அவங்களை மட்டும் தான் நேசிப்பார்கள். யார் தங்களுக்கு அன்பு கூறுகிறார்களோ அவங்களை மட்டுமே அன்பு கூறுவார்கள். இதெல்லாம் பாருங்க, ஆயக்காரர்கள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களை பார்த்து, ஆண்டவர் சோதரம் பரிசேயர்களை பார்த்து பிள்ளையடிக்கப்பட்டதான கல்லறைகள் எப்படி ஆண்டவர் சொன்னார். பைபிள் படிக்காதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அவர்கள் பாருங்க சொல்லுகிற சத்தியத்தை அவர்கள் ஒரு நாளும் கை கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவார்கள். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மாயக்காரர்களே என்று சொன்னார். வேத போதகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். உங்களிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சீரிலேயும் சீதோனிலேயும் செய்யப்பட்டிருக்குமானால் அவர் ரெட்டொடுத்தி மனம் திரும்பி சாம்பலிலே உட்கார்ந்திருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஜெப கூட்டத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தார்கள். ஆண்டவர் ஜெப கூட்டத்துக்கு போகிறதுக்காக நான் வேத புத்தகத்தை எடுத்து தேடி பார்க்குறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு வசனமும் கிடைக்கல. கடைசியில் பாருங்க ஒரு வசனம் கிடைச்சி, மாயக்காரனே உனக்கு ஐயோ. ஒரு வீட்டில் ஜெப கூட்டம் நடத்துல கூப்பிட்டா அங்கே போய் மாயக்காரனே உனக்கு ஐயோன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஸ்தோத்திரம். எனக்கு வேற ஒன்றுமே சொல்ல தெரியல. நான் போயிட்டு அங்கே பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்ணை மூடிட்டு மாயக்காரனே உங்களுக்கு ஐயோ பிரசங்கம் பண்ணிட்டேன். வேற புத்தகத்தில் எங்கெல்லாம் மாயக்காரங்கன்னு எழுதியிருக்குதோ அவ்வளோ சொல்லிட்டேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். எனக்கே மனசு சம்மதிக்கலை. அப்புறம் நான் வெளியே வந்த பிறகு என்னை விடவே சார் ஓடி வந்து என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார், பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு போயிருங்க. கிட்ட இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் வந்து 35 வருஷம் அவர் வீட்டு கூட்டம் நடத்துகிறாரு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஞானசானம் எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் இவர் ஞானசானம் எடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் இவர் பேர் ஜீவ புத்தகத்தில் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இவர் மனம் திரும்பல. இன்னைக்கு வரைக்கும் இவர் பரிசுத்தாவி பெறல. இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய சத்தியங்களை கை கொள்ளல. ஆனால் அவருடைய விருப்பம் என்ன? எல்லாரும் வீட்டுக்கு வரணும், எல்லா ஊழியக்காரனும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கணும். ஆனால் சத்தியத்தை அவர் ஒரு நாளும் கை கொள்ள மாட்டார்கள். சத்தியத்துக்கு ஒரு நாள் கீழ்ப்படிய வாழ்க்கையில இடமில்லை. ஆனால் என்ன வேணும்? ஊழியக்காரங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கணும். நல்ல விருப்பம் தான், நல்ல வாஞ்சை தான். ஆனால் பைபிள் சத்தியம் இப்படி அல்லவா சொல்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து ஆண்டவர் மாயக்காரன் சொல்லக்கூடாது. சொல்லுகிறவர்களுக்கு எங்களை பார்த்து மாயக்காரன் சொல்லக்கூடாது. ஐயோ உனக்கு ஐயோ என்று சொல்லக்கூடாது.
ஒன்னிலே செய்யப்பட்ட பலத்தை செய்ய சிறிலும் சீதையிலும் செய்திருந்தானால் வெட்டுடுத்தி மனம் திரும்பிப்பார்கள் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கே நீங்கள் உங்க கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறார். அதனாலே ஆயக்காரர்களை மாதிரி நீங்கள் ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. மாயக்காரர்களை போல நீங்கள் ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றுறது ஆயக்காரர் மாதிரி தான். ஆண்டவர் சொல்றது பரிசேயர் மாதிரி தான். பரிசேயர் என்ன செய்வாங்க? எங்க சாப்பாடு போடுறாங்களோ அங்க முதல்ல போய் உட்கார்ந்து விடுவாங்க. ஆயக்காரன் எங்க போவாங்களோ 10 பேர் இருக்கிற இடத்துல தான் முதல்ல அவங்களுக்கு ஜெபம்லாம் வரும். மற்ற நேரத்துல எல்லாம் அவங்களுக்கு ஜெபம் ஒன்றும் வராது. ஆண்டவர் சோதரம் தனியா ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ண மாட்டாங்க. யாராவது 10 பேர் கூடியிருக்கிறாங்க ஜெபம் பண்ண வேணும்னு சொன்னா தொண்டையை உயர்த்தி சத்தமா எல்லாரும் கேட்கும்படி என்ன செய்வாங்க? விருந்து வீட்டில் போய் முதல்ல போய் உட்கார்ந்துருப்பாங்க. என்ன நல்ல முதல் சாப்பாடு கிடைக்கும். ஆண்டவர் பைபிள் சொல்றாரு, போஜன பிரியனா இருந்தால் அவன் தொண்டையிலே கத்திய வை அப்படி எழுதியிருக்கிறார். போஜனம் உனக்கு தான், போஜனம் தான் அவனுக்கு உயிர், போஜனம் தான் அவனுக்கு ஜீவனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்திய வைக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் சொல்வதற்கு அதிகமான நேரங்கள் வேணும். ஆனால் நமக்கு நேரங்கள் ஒத்துக் கொள்வதில்லை. கொஞ்சம் நேரம் தான் நாங்கள் வேத வசனம் என்று சொல்லியிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் இயேசு சொன்னது சத்தியத்தின்படி 5ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே இப்படி செய்வதனாலே பரலோக தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னதை நினைத்து நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். பூமியிலே நல்ல மேலான அனுபவம் உள்ளவர்களாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள். சத்தியத்தை கைக்கொள்ளுகிற உத்தம மார்க்கத்தாராய் மாறுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். வேதவசனம் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில குறைவை கொண்டு வராது. வேதவசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவைதான் கொண்டு வரும். அதனாலே பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், அவர் புத்திரராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுவும் இது புத்திரர்கள் என்ற பகுதியை நான் சொல்ல போனேன்னு சொன்னால் வேதத்திலே நிறைய அதற்கு ஆதாரம் இருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஆண்டவர் சோதரம் தேவனுடைய பிதாவாகி தேவனுடைய புத்திரராக அவருடைய புத்திரர்களாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய புத்திரராக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாங்கள் சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலே பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் கர்த்தர் சோதரம் எதையெல்லாம் நாம் விட்டு எதையெல்லாம் விட்டு விலகி நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாற வேண்டியிருக்கிறது. இவைகளை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள தேவன் அப்படி சொல்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி செய்வதனாலே நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார் என்ன எப்படி இருப்பீர்களாம்? பிதாவாய் தேவனுக்கு நீங்கள் குமாரனும் குமார்த்திகளுமா என்ன செய்வீர்கள்? புத்திரராக இருப்பீர்கள், குமாரர்களாக இருப்பீர்கள், குமார்த்திகளாக இருப்பீர்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த சத்தியத்துக்காக ஜீவிக்க தேவர் அதிகமான கிருபையை உங்களுக்கு தருவாராக. நாங்கள் இந்த வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் கர்த்தருடைய சகோதரம் ஆண்டவருடைய சமூகத்தை நினைத்து, அவருடைய வார்த்தையை நினைத்து, அவருடைய கிருபாசனத்தை நினைத்து உங்கள் ஜெபங்களிலே நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் சுகமாக இருப்பதற்கு கர்த்தரை அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி இந்த வேத வசனத்துக்காக தேவனுடைய பிள்ளை ஜெபிங்க போவோம். ஜெபம் சத்தமா ஜெபிங்க. ஜெபிக்காதவங்க சீக்கிரமா ஜெபிங்க. சீக்கிரம் ஜெபிங்க. அப்பா உங்க நன்றி ராஜாவே.
செய்ததினாலே நீங்கள் சர்வவல்லமுள்ள தேவனுக்கு புத்திரராக இருப்பீர்கள் என்று எழுதியிருக்க வார்த்தைக்காக சேர்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவரெல்லாம் அந்த வசனத்துக்காக ஜீவிக்கின்றோம். ஆண்டவரே, சொல்லுகிற நாங்களும் கேட்கிறோம். அடியாரும் ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்டு அதன்படி செய்து உயர்ந்த அனுபவத்தில் வீட்டை கண்மலையின் மேலே கட்டின வீடாக நிறுத்திக் கொள்வதற்காக கர்த்தாவே இந்த பிள்ளைகள் குடும்ப தன்மையாக ஜீவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முகநூலமாக இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக சோதரம், இதுக்கு உதவி செய்த நம்முடைய மகனுக்காக சோதரம், ஆண்டவருடைய சகோதரிகள் சிஸ்டர்களுக்காக சோதரம், பூமியில் எல்லா பரிசுத்தவான்களுக்காக சோதரம். பரிசுத்தாவியான தொடர்ந்து கிருபை தந்து வழி நடத்தும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சேஷமான விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் சதா காலமும் கூட இருப்பதாக.